இந்த இசை எழுதும் பொழுது எனக்கு இருந்த அதாவது கட்டுப்பாடுகள் எனக்கு எந்த இக்கட்டான நிலைமைகள் என்னென்ன என்றால், நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன், கிராமிய இசை சாயல் வரக்கூடாது. அதற்கப்புறம் திரைப்பட இசையில் எவ்வளவோ அமைத்திருக்கிறேன், அந்த சாயல் வரக்கூடாது. திரைப்படங்களில் வருகின்ற பேக்ரவுண்ட் மியூசிக்கினுடைய சாயலும் வரக்கூடாது. நான் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன் என்ற அந்த அடையாளமும் வரக்கூடாது. நான் ஒரு இந்தியன் என்ற சாயலும் வரக்கூடாது. உலகத்தில் அத்தனை கம்போசர்களும் செய்த இசையை கேட்டிருந்தேன் அல்லவா, அதனுடைய தாக்கமும் வரக்கூடாது. அவர்களைப் போல் நான் எழுதிவிட்டேன் என்று யாரும் சொல்லக்கூடாது. இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்ததை மீறி 35 நாட்களில் இந்த சிம்பனியை, நீங்கள் கேட்ட அந்த சிம்பனி உங்கள் மனதில் என்னென்ன உணர்வுகளை ஏற்படுத்தியது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எத்தனை பேர் அழுதிருப்பீர்கள் என்பது நன்றாக தெரியும். எனது சகோதரர் கமலஹாசன் அவர்கள் சொன்னார், கர்ச்சீஃப் கொண்டு வந்தான் என்று சொன்னார். அந்த கர்ச்சீஃப் அழுததுக்கு சாட்சி இவர், கண்ணீருக்கு சாட்சி. இது மாதிரி ஒரு விழா என் மனதில், அதாவது ஊன் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் என்று சொல்லுது நமது முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த பாராட்டு விழாவை. என்னுடைய போஸ்டர் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு மனசெல்லாம் ஒரே நிகழ்ச்சி. இந்த பாராட்டு விழாவுக்கும் நான் சம்மதிக்கிறவன் அல்ல. அவரை திரும்பி வந்தவுடனே வீட்டிற்கு சென்று அவரை கண்டால், அவர் சாதாரணமாக ஸ்டாலின் அவர்கள் கேட்டார், ஒரு பாராட்டு விழா நடத்தி விடலாமா அரசு சார்பில் அப்படின்னாரு. நீங்கள் நடத்துகிறதா இருந்தால் அதே சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா இங்கே நம்ம மக்களுக்கு அதை காட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படியே பண்ணிடலாம். ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டாரு. இது ப்ராக்டிக்கலாக எவ்வளவு கஷ்டமான விஷயம்ங்கிறது, 87 பேரை சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் ஸ்ரீராம் பட்ட அவஸ்தை, அந்த ஆர்கெஸ்ட்ரானுடைய இன்சார்ஜாக இருக்கக்கூடிய பீட்டர் இங்கே தான் இருப்பார், நான் பேசுகிறேன் கேட்டுட்டு இருப்பார். அவரை போட்டு படுத்தின பாட்டில் அவர் அதுவும் அரசு சார்பில் அவர்கள் சண்முகம் அவர்கள், மற்ற அமைச்சர் பெருமக்கள் அனைவருமே அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்களை எதுக்குமே இந்த ஒரு அவங்க போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் இவங்க அது பண்ண இது பண்ண சொல்லி லாஸ்ட் மினிட் வரைக்கும் டார்ச்சர். அவங்க இங்கே இறங்கினது பெரிய சாதனை செய்த ஸ்ரீராம் அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஸ்ரீராம் ப்ளீஸ் எந்திரிக்க. அவரால் தான் இதை சாதிக்க முடிந்தது. அதோடு இது எப்படி எனக்கு வார்த்தையே வரல, உங்களை நினைச்சு ஊன் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் என்கிறது, நீங்கள் எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தினீர்கள் என்பது எனக்கு பிடிபடவே மாட்டேங்கிறது. எதற்காக என்பதில் சொல்லிவிட்டீர்கள், நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள். எனக்கு அந்த என்னால் முடியல. இந்த மகிழ்ச்சி இருக்கா. வேற ஏதாவது என்ன பேசணுங்கிறதே போயிடுச்சு பாருங்க. அவர்